எனக்கு எதிராக அவர் ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காரு புஷி ஆனந்த். ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றுங்கள், இந்த இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்து, இந்த இளைஞர்களுக்கு தன்னார்வத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நீங்க பண்ணி கொடுக்கணும். அவங்களை தவறான வழியில் திசை திருப்பி கமாண்டு போட வைக்கிறது, தப்பா பேச வைக்கிறது, அசிங்கமா பேச வைக்கிறது, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பாண்டிச்சேரிக்கு சீக்கிரம் உங்களை நீங்கள் துரத்தப்படுவீர்கள். செல்வகுமார் விஜய் குறித்தான பெரிய கருத்துக்களை வெளியே சொல்லாத நிலையில கடந்த சில நாட்களா கடுமையான விமர்சனம் காரணம் என்ன? கடுமையான விமர்சனம்னா நான் சார் ஒரு கட்சியில சேர்ந்தாச்சு, இனி ஒண்ணு எனக்கு எதிராக அவர் ஆள் வச்சு பண்ணிட்டு இருக்காரு புஷி ஆனந்த் என்னை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு. அதாவது நீங்க என்னன்னா மக்களுக்கு பணியாற்றுங்கள், ஏழை எளிய மக்களுக்கு பணியாற்றுங்கள், இந்த இளைஞர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கொடுத்து, இந்த இளைஞர்களுக்கு தன்னார்வத்தை கொடுத்து அவர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்று நீங்க பண்ணி கொடுக்கணும். அவங்களை தவறான வழியில் திசை திருப்பி கமாண்டு போட வைக்கிறது, தப்பா பேச வைக்கிறது, அசிங்கமா பேச வைக்கிறது, இந்த மாதிரி பாலிடிக்ஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமாக பாண்டிச்சேரிக்கு சீக்கிரம் உங்களை நீங்கள் துரத்தப்படுவீர்கள். மக்கள் நீதி மையத்தில் இல்ல, அதான் திரும்ப உங்களுக்கும் சொல்ல நீங்களும் தெரியாது. சமூக வலைத்தளங்களுக்கு இப்ப நான் பதில் சொல்றேன். என்னன்னா அவங்க அதாவது என்ஜிஓக்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்குல்ல, தொண்டு நிறுவனங்களுக்கு 15 பேருக்கு சீட்டு கொடுத்தார் தெரியுமில்ல உங்களுக்கு. அதுல தொண்டு நாங்கள் சிறப்பாக செய்ததுக்காக என்னை அவர் நிறுத்தினார். நான் கட்சியிலே இதுலயே இருந்து போட்டியிடல, ஒரு தொண்டு நிறுவனத்துல ஒரு சமூக சேவகர் என்கிற முறையில் எனக்கு அது சீட்டு கொடுத்திருந்தார். நீங்க கேள்வி கண்டிப்பா அவரை பற்றி அவதூறு படுத்தல. இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க தயார்படுத்துங்க, நல்ல பயிற்சியாளர்கள் வச்சுக்கிடுங்க, நல்ல திறமையாளர்கள் வச்சுக்கிடுங்க, நேர்மையானவர்களை வைங்க, அதைத்தான் நான் சொல்லிட்டு இருக்கேனே தவிர நீங்க கேட்கிற கேள்விக்கு தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க நிச்சயமாக நீங்க வெற்றி பெற்றா எனக்கு என்ன வேண்டி கிடக்கு, களம் பார்த்து கொள்ளும், யார் வேணாலும் வெற்றி பெறட்டும். விஜய் போற கூட்டத்தை கண்டு கொஞ்சம் அச்சப்பட்டு நேரடியா சொல்லாம மறைமுகமா துணை முதல்வர் உட்பட எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. உங்களோட ஆட்கள டைரக்டா விஜய்க்கு எதிரான பேட்டிகளை கொடுத்து வைக்காங்க. இல்ல திமுக தலைவரோ கடைசி வரை விஜயை பற்றி பேசுங்கள், விஜயை பற்றி தரக்குறைவா பேசுங்கள் இன்னைக்கு வரை அவர்கள் சொன்னதும் கிடையாது, இதுவரை யாருமே சொல்ல போறதும் கிடையாது. ஏன்னா அவங்க வேலை மக்கள் சர்வீஸ், மக்கள் தொண்டு. நான் என்னன்னா நான் கேட்கிற கேள்விக்கு ஒரு நல்ல நிர்வாகம் வேண்டும். விஜயால் நல்ல நிர்வாகம் பண்ண முடியாது என்பதற்காக தான் இப்படி பேசுறேன். ஏன்னா நான் அவர் கூட இருந்தவன், அவர் ஒரு 10 நாள் இருப்பாரு, 10 நாள் எங்கேயாவது போயிடுவாரு, இருக்க மாட்டாரு. மக்களை அன்னைக்கு பார்ட்டிகளை உங்களுக்கு தெரியும் சார், அவர் அது நான் சொல்ல முடியாது. இல்ல ஒரு பொறுப்பு இல்ல, நீங்க பத்திரிகைகளை அதெல்லாம் கேட்கணும். ஒரு பொறுப்பாளர்கள் மீட்டிங் நடக்கு, அதாவது பெரிய பெரிய முக்கிய பொறுப்பாளர்கள் செங்கோட்டைய, நாஞ்சில் சம்பத்து எல்லாரையும் வச்சு ஒரு மீட்டிங் நடக்கு பனையூர்ல தான். அந்த மீட்டிங்குக்கே ஒரு தலைவர் வராம என்ன முடிவு எடுப்பாங்க நீங்க நினைச்சு பாருங்க. அப்ப அதுக்கே அவரால் வர முடியல. அப்ப எப்படி மக்களை சந்திப்பார், மக்கள் பிரச்சனை எப்படி தீர்ப்பார்? இன்னைக்கு 1000 பிரச்சனைகள் இருக்கு. அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் பிரச்சனை, தண்ணீர் பிரச்சனை, விவசாயிகள் பிரச்சனை, அங்க பார்த்தா திருப்பூர்ல பனியன் ஃபேக்டரி பிரச்சனை, இங்க பார்த்தா கோயில்பட்டியில கடலை மிட்டாய் தயாரிக்கல பிரச்சனைங்கிறாங்க, தூத்துக்குடியில பிரச்சனைங்க, எத்தனை பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனை எப்படி தீர்க்கிறது? அவர் ஆமா வரணும்ல. இப்ப நீங்க உங்களுடைய பொறுப்பாளர்களே சந்திக்க முடியல. யாரு சார் திமுக தீக்கு சார்? நான் என்ன சொல்றேன், இங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும்போது எப்படி தீபாவளி வர மாட்டேங்கிறாரு. ஆமா ஆமா சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதெல்லாம் கரெக்டா நடக்குது. பிரச்சனைகளை எப்படி தீர்ப்பார் சார்? தீர்க்கணும். ஆமா என்ன சார் விஜய் கட்டுப்பாடு, விஜயுடைய தலையீடு இன்னும் அதிகமாக இருக்க வேண்டும். ஏன்னா வாரம் போறவங்கலாம் முடிவு எடுக்கிறதுக்கோ, இந்த மக்களை பற்றி இன்னும் சிந்திக்கு, கீழ்மட்ட மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு பாக்குறதுக்கு, விவசாயிகள் பிரச்சனை பாக்குறதுக்கு அவர் களம் இறங்கி மாவட்டம் தோறும் அட்லீஸ்ட் பார்த்து என்னென்ன பிரச்சனைகள் அந்த மாவட்டத்தில் இருக்கு, அதுக்கு கீழே உள்ள ஒன்றியம், ஊராட்சி, பேரூராட்சி, கிராமங்கள் தோறும் அவர் சுற்றுப்பயணம் வரணும் சார். முதலமைச்சராக வரணும்னு நினைக்கிறார் இல்லையா? எல்லா மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சாதானே அவருக்கு மக்களுடைய பிரச்சனை தெரிஞ்சாதான் தீர்வு காண முடியும். அதுக்காக களம் இறங்கி ஒரு வேலை பார்க்கணும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.